நகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்காக இந்திய தேசிய கட்சியின் நிறுவன தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள் வந்துள்ளார். அவரிடம் கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கின்றன. வாருங்கள் அவரிடமும் கேட்போம். சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். இப்போ விஜய் அவர்கள் பூத் கமிட்டி மீட்டிங் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல வச்சிருக்காரு. க்ரௌடு பார்த்தீங்களா? அதை பத்தி உங்களோட முதல் கட்ட கருத்து என்ன சார்? க்ரௌடு சினிமா நடிகருக்கு வராம இருக்குமா சார்? சினிமா நடிகர்களுக்கு வர்றது ஓகே சார். இப்போ ஒரு அரசியல் கட்சியின் தலைவர், அந்த இளைஞர்களோட எழுச்சி அப்படி பார்க்கணுமா? எதுவா இருந்தாலும் திமுக ஓட்டு போறவனோ அண்ணா திமுக ஓட்டு போறவனோ யாருக்கு ஓட்டு போறவனோ இருந்தாலும் விஜய் வந்திருக்காருடா, என்ன விஷயம், இதே பேர் வந்திருக்கான், வாக்கு பார்ப்போம் போவோம் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் தானே. பார்க்கறதுங்கிற ஆர்வத்தை தாண்டி அந்த 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 அவங்களோட உத்வேகமும் அவங்க எப்படியாவது கிட்டக்க பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. இளைஞர்கள் பெருசா கவர்றாரு அப்படிங்கிறது ஒரு சமீபத்துல கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். படியேறு பெருமாள் படத்துல நடிச்ச ஒரு நாய் இறந்துச்சுன்னு எல்லா ஊடகத்திலும் தலைச்சு. சார் நீங்க என்ன சார், நான் என்ன கேட்கிறேன், நீங்க என்ன சார்? இல்ல வீட்டுல தலைப்பு செய்தி இல்ல வீட்டுல அந்த நாய் இறந்துச்சு அப்படின்னாங்க. எந்த நாய்? அந்த படத்தில் நடிச்சிடல அந்த நாய் இறந்துச்சா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த திரைப்படத்தில் எத்தனையோ நாயின்றது எத்தனையோ இருக்கு. ஆனா அந்த படத்தில் நடிச்சதுனால அது முக்கியத்துவம் பெறுது பார்த்தீங்களா மக்கள் மத்தியில. சார் அது இல்லை சார். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ அவர் ஒரு கட்சியின் தலைவர். இப்போ ஒரு குடும்பம்னு வச்சிங்கன்னா, ஒரு சராசரியாக ஒரு குடும்பத்துக்கு 4 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அப்பா அம்மா 2 குழந்தைங்க இருக்காங்க. இப்போ 2 குழந்தைகளில் 2 பேருமே வாக்குரிமை பெற்று வயது வந்தவங்களா இருப்பாங்க, இல்லை வயது கம்மியாக இருக்கவங்களும் இருப்பாங்க. இப்போ அந்த வாக்குரிமை வயது பெற்றவர்களில் இப்போ 4 பேரில் ஒரு ஓட்டுங்கிறது கம்பல்சரியாக விஜய்க்கு போகுதுங்கிற மாதிரியான ஒரு 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 பேச்சு இருக்குல்ல சார்? நீங்க தான் அப்படி கட்டமைக்கிறீங்கன்ற ஊடகவியலாளர்கள் தான். அவங்க விஜயை பொறுத்தவரையிலும் ஊடகங்களை மதிக்கிறதே இல்லை, திரும்பி கூட பார்க்கறது இல்லை, போடப்படான்றாரு. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த சப்ஸ்கிரைப் ஆகுது, அப்புறம் வியூவர்ஸ் நிறைய பார்க்குறாங்கன்றதுக்காக விஜயை மையப்படுத்துறீங்க. அதும்போது அது மக்கள் மத்தியில் ஒரு ஆர்வம், சினிமா மோகம் ஏற்கனவே ஒன்று இருக்கு. என்ன அரசியல் இருக்குங்க விஜய் கிட்ட? என்ன மக்களுக்காக இறங்குவாரு, மக்களுக்காக செயல்படுவாரு அப்படின்றதுக்கு என்ன முன்னுதாரணங்களை காட்ட முடியும் சார்? அரசியலுக்கு 1 வருஷம் தான் சார் ஆகுது. அவர் ஏங்க விளையும் பேர் முளையிலே தெரியுங்க. ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிட்டாரு. இதுவே தன்னிச்சையா ஒரு செய்தியாளர் சந்திப்பு கூட அவர் நடத்த தயாரா இல்லைங்க. அவரால் முடியலைங்க, பயப்படுறாப்லைங்க. இல்ல அந்த ஏதோ ஒரு மேடையில யாரோ எழுதி வச்சு டைலாக், அன்னைக்கு பேசுற டைலாக்கு, ஆற்ற அணை போடலாம், காத்த அணை போட முடியாது. இன்னும் கோன்னு விஷயம் அடிச்சு சத்தம் என்னன்னா, காத்த அணை போட முடியாதான், காத்தை தடுக்க முடியாதான். இப்போ நம்ம உள்ளுக்கு வந்துடும், காத்து வராது. அது கரெக்ட் தான் சார். விமர்சனத்தை பத்தி இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, விமர்சனங்கள் எந்த மனிதனும், அரசியல் என்பது சாதாரணமானது இல்லைங்க. அது ஒரு விதமானது. அது சாதாரணமா எடுத்துக்கிட்டு நீங்க இறங்கி இருக்கீங்கன்னு சொன்னா அது உங்களுடைய பலகீனமா தான் நான் பார்க்க முடியும். ஆனந்தப்பட்ட எம்ஜிஆர் கூட திமுக என்ற ஒரு பெருங்கட்சியில இறங்கி அங்க அட்டி உதப்பட்டு அவ்வளோ ஒரு ஸ்டாரா இருந்தது. அந்த நேரத்துல வேற ஸ்டார் இல்லை. இன்னைக்கு விஜய் விட்டா 40 பேர் ஸ்டார் இருக்கு, அது வேற விஷயம். ஆனால் எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆர் விட்டா வேற யாரும் இல்லை, சிவாஜி தான். புரியுதுங்களா? அவ்வளோ பெரிய ஸ்டாரா அரசியல் இறங்கும்போது கூட அவ்வளோ அவமானங்கள், கேவலங்கள், அசிங்கங்கள் எல்லாத்தையும் சுமந்துட்டு அவர் திமுகவில் இணைஞ்சு திமுகலேருந்து விலகி அதன் பிறகு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதன் பிறகுதான் ஒரு முதல்வர் ஆக முடியுச்சே தவிர அவரால் எடுத்தோடனே முதல்வர் ஆக முடியல. நேரடியாக முதல்வர் ஆனவர் சினிமா துறையிலேருந்து விலகி நேரடியாக முதல்வர் ஆனது என்டி ராமராவ் மட்டும்தான். இந்தியாவில் விலகினாரு, உடனே எலெக்ஷன் நின்னாரு, ஜெயிச்சாரு, போயிட்டாரு. ஏன்னா அந்த மக்கள் அவரை கடவுளை நினைச்சிட்டு இருந்தாங்க. புரிஞ்சுங்களா? அதன் பிறகு அதே மாடல்ல சிரஞ்சீவிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு விஜய்க்கு என்ன, விஜயோட 3 மடங்கு அதிகமா ஆடி அவ்வளோ கூட்டம் வரும் எங்க போனாலும். தேர்தல் உங்களை மாரி நெறியாளர்கள் எல்லாமே சிரஞ்சீவி தான் முதல்வர் என்ற ரேஞ்சுக்கு எல்லாமே மீடியாக்கள்லாம் பயங்கரம் பூஸ்ட் பண்ணாங்க. கடைசியாக ஒரு 16% வாக்குகள் வாங்கினாரு, 12 சீட்டு எது ஜெயிச்சாரு. அப்புறம் எடுத்தோன்னே முதல்வராக முடியலன்னு தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு காங்கிரஸ் ஓடி போயிட்டாரு. இங்கே தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா விஜயகாந்த் அப்படி தான் வந்தார். அதுக்கப்புறம் திமுக அதிமுக கிட்ட அண்டி அப்படியே இது ஓட்டினார். விஜயகாந்த் போன வாட்டி, நம்ம கமலஹாசன் போன வாட்டி பேட்டரி எல்லாம் எடுத்துகிட்டு வந்தார். ஊழலை ஒழிப்பேன், வாரிசு அரசியல் அழிப்பேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கடைசியாக அங்கேயே போய் அண்டாயி உட்காந்துட்டாரு. இதுதாங்க இவங்ககிட்ட. இவங்களால் நான் என்ன சொல்கிறேன், விஜய் நின்று ஒரு 2 தேர்தலாச்சும் சந்திச்சு
அது வெளியே ஸ்ட்ராங்காக இருந்தாருன்னா நீங்கள் அப்போ அந்த கேள்வி எழுப்புங்க, நான் பதில் சொல்லுவேன். இல்லை, நான் கேட்க வந்த கேள்வி அடிப்படையில் அவர் நாளைக்கு வந்து தேர்தலை சந்தித்து முதலமைச்சராகி ஆட்சிக்கு வந்துருவாரா அப்படிங்கிறதுக்கான கேள்வி, அடிப்படை கேள்வி இல்லை சார். அதாவது ஆன் ஹேண்ட் அவர் கையிருப்பாவே 10% ஓட்டுங்கிறது இப்போ ரெடியாக இருக்குங்கிறப்போ அந்த அந்த இப்போ வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து இத்தனை தேர்தலை சந்திச்சு இப்பதான் ஒரு 8% ஓட்டுக்கு வந்து கிராஸ் பண்ணது இல்லையா? இப்போ ஒரு வரப்போற முதல் தேர்தலையே மினிமம் 10% to 12% வாக்குகள் எடுக்கிறாரு அப்படிங்கிறதே ஒரு பெரிய மாற்றம் இல்லையா சார் தமிழ்நாட்டு அரசியல்ல? இல்லை, நீங்கள் அது ஒன்றா நான் ஒத்துக்கிறேன். 8-9 ஒற்றைப்படை தான் வரும், 10%க்குள்ளே தான் வருவார், அது கரெக்டு தான். ஆனால் அது சீமான் வந்து அப்படி திரைப்பிரபலம்ன்றது முன்னிலைப்படுத்தி வரல, அவர் களத்திலேருந்து இறங்கி. இல்லை, அது நான் அந்த அடிப்படையில் கம்பாரிசனுக்கே நான் வரல. சீமான் வந்து சினிமாவை வச்சு மையமாக வச்சு வந்தாரு, இவர் வந்து சினிமா மையமாக வச்சு வர்றாரு அப்படிங்கிறத கம்பாரிசனுக்கே நான் வரல. நான் சொல்கிற கம்பாரிசன் என்னன்னா, ஒரு அரசியல் களத்துல வந்து இறங்கி உழைச்சி ஒரு 10% வர வாக்குகளை நெருங்குறதுக்கே, இன்னும் 10% கூட வரல, நாம் தமிழர் 10% நெருங்குறதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 தேர்தல் ஆகிறப்போ தன் சந்திக்கிற முதல் தேர்தலே 10% வாக்குகள் எடுக்கிறாருங்கிறது நீங்களே உங்க வாயில ஒத்துக்கிறீங்க இல்லையா? இல்லை, நான் என்ன சொல்றேன், இப்போ சீமானுக்கு எடுத்த உடனே ஆதவ அர்ஜுனா போன்ற பெரிய கோட்டீஸ்வரர் யாருன்னா ஒத்துழைப்பு கொடுத்தாங்களா? இல்லை ஜான் என்ன பேர், ஆரோக்கியசாமி, ஜான் ஆரோக்கியசாமி பேர் யாருன்னா ஒத்துழைப்பு கொடுத்தாங்களா? பிகே மாரி ஒரு ஆளை வந்து இது பண்ணாங்களா? யார் செஞ்சாங்க சீமானுக்கு? அவர் மக்களோட மக்களை இருந்து தொடர்ந்து 10 வருஷமா போராடிட்டு அது வந்தாப்புல. அது ஏன்னா இன்னைக்கு வந்து இப்படி நீங்க வந்து பிகே வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து என்ன பண்றாரு, 20%க்கு மேல ஓட்டு வாங்குவாருன்ட்டு அசால்ட்டா வந்து ஊடகங்கள் அதை தலைப்பு செய்தி ஆக்குறது, அது மக்கள் மத்தியில் ஒரு அதுவும் இருக்கு. இப்ப நீங்க அடிப்படையில நீங்க சொல்ல வந்ததுல இருந்தா என்னோட கேள்வி கேட்கு. இப்ப நீங்க அவருக்கு 8% 10% வாக்குகள்ங்கிறது வந்து இங்க நிதர்சனமா இருக்குங்கிறது எல்லாருக்குமே கண்கூடா தெரியுது. அது 20% மாறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குங்கிறத நம்ம அடுத்த இதில் பேசுவோம், இதில் தொடர்ச்சியாக பேசுவோம். இப்போ நான் கேட்க வந்த கேள்வி என்னன்னா சார், இப்போ அவர் வந்து 8 to 10% வாக்குகள் வந்து அவர் கையிருப்போ, அதாவது களத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவருக்கு வந்து 8 to 10% வாக்குகள் இருக்கா? வாங்கியிருக்காரு? வாங்கல சார், இருக்குங்கிறது ஒரு அடிப்படை புரிதல்னு வச்சுக்கோங்களேன். அது புரிதல்னு சொன்னா எல்லாருக்கும் அப்படி இருக்கும். எனக்கும் புரிதல் இருக்கு, எனக்கும். இல்ல சார், நீங்களே தான் ஒத்துக்கிட்டீங்க. இல்ல, நானும் தேர்தல் நின்னா 10% ஓட்டு வாங்குவேன்னு அப்படின்னு பேசணும்னா எப்படி இருக்கும்? காமெடியா தானே இருக்கும். அப்போ வராதுங்கிறீங்க, 10% வராதுங்கிறீங்க. எவ்வளோன்னு தெரியல, ஆனா ஏதோ வாங்குவாரு. திரைப்பிரபலம் வேற ஒண்ணுமே இல்லை. இல்ல, நீங்க சொல்ல வந்தது இப்ப செய்தியாளர் சந்திப்பு, கல அரசியல், இந்த இடத்துல வந்து அவர் லேக் ஆகுறாரு, கொஞ்சம் ஆளு வந்து இல்ல காணாம போயிடறாருங்கிறது வந்து ஒரு கருத்தா இருக்கு இல்லையா? ஆனா அவர் முதல் அறிக்கையிலே, கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்ன முதல் அறிக்கையிலே அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு இன்னும் ஒரு படத்துக்கான கமிட்மெண்ட் இருக்கு, அந்த படம் கமிட்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நேரடியா களத்துல இறங்குவேன்னு சொல்லியிருக்காரு. அது வந்து இப்போ ஜூன் ஜூலை மாசத்துல இருந்து அவர் நேரடியா வந்து மக்கள் சந்திப்பு பயணத்தை தொடங்க. அப்பயே நீங்க இப்போ பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க தான் சொல்றீங்க 200 கோடி 300 கோடி ஒரு படத்துக்கு வாங்குறத தூக்கி வீசிட்டு மக்களுக்காக வந்திருக்காருன்னு ஏன் டைலாக் விட்டுருக்கீங்க? இன்னும் படம் முடிக்கலன்னு சொல்லுங்க. இல்ல, அது பூர்வமா முழுமையா அரசியலுக்கு வரலன்னு சொல்லுங்க சார். கட்சி தொண்டர்களை வந்து அரசியல் மயப்படுத்துறது தானே சார் அது. அவர் நேரடியா வர்றதும் கட்சி தொண்டர்கள் டிவிக்கு ஆதரவாளர்களே என்ன சொல்றாங்க, இப்ப ஆதவ அர்ஜுனா கூட பேசும்போது வருஷத்துக்கு 1000 கோடி சம்பாதிக்கிறாரு, அதையும் கூட வேணான்னு தூசு மாரி தூக்கி வீசிட்டு தான் இன்னைக்கு அரசியலுக்கு இறங்குறாருன்றாங்க. புரியுதுங்களா? 1000 கோடின்றது சாதாரணமான காசு இல்லைல்ல. ஆமா, 1000 கோடி வருஷத்துக்கு சம்பாதிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் 1000 கோடி. அப்போ அந்த அளவுக்கு பிரம்மாண்டப்படுத்தி ஏன் வந்து ஒரு இமேஜை கூட்டுறீங்க? அவர் வந்தாருன்னா கார்பரேட் அரசியல் நடக்கும். அவரும் இப்போ ஒரு கார்பரேட் மாரி தான் இருக்காரு. இன்னைக்கு கூட வந்து ஒரு வாகனத்துல ஒரு மாணவன் ஏறுறான், ஒரு பையன் ரசிகன் ஏறுறான், அந்த ரசிகர்களை தன் கூட இருக்கிற ஆளு தடுக்காம அந்த கேரவனுக்கு மேல வந்து பவுன்சர்களை விட்டு தடுக்கிறாங்க. பவுன்சர்களை வச்சு அரசியல் பண்ற ஒரே அரசியல்வாதி இவர் தானே. ஆனால் நம்மகிட்ட எம்ஜிஆர் கூட பவுன்சர் வச்சு சுத்தலையா? கட்சி தொண்டர்கள் வச்சு தான் சுத்தினாரு, ரசிகர்கள் வச்சு தானே சுத்தினாரு. ஏன் விஜயகாந்த் எடுத்துங்க, இது போன்ற பன்மடங்கு கூட்டம் வந்தது. அப்போட அந்த துண்டை வச்சுக்கிட்டே போய் போடா வாடா வாடான்னு தள்ளு, ஒதுங்க, நீ வா அப்படின்னு சொல்லி தானே சுத்தினாரு. நீங்க ஏன் வந்து ஒரு விதமான சினிமாத்துவமாவே இருக்கு எல்லாமே. நீங்க போட்ட மாநாட்டிலேருந்து இப்ப கடைசியா நடத்துற இந்த பூத் கமிட்டி, இது எல்லாமே சினிமாத்துவமா தானே இருக்கு. யதார்த்த அரசியலே இன்னும் இறங்கல விஜய். இல்ல, யதார்த்த அரசியல்ங்கிறத ஒரு ஜூன் மாசத்துக்கு மேல வந்து அவர் மக்கள் சந்திப்பு வேணும், அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாருங்கிறத நம்ம விமர்சனம் வைப்போம். எப்படியா இருந்தாலும் அவர் வந்து தேர்தலுக்கு முன்னாடி வந்து அவர் செய்தியாளரை சந்திச்சுதான் அவங்க செய்தியாளரை சந்திக்காமையே வந்து அவர் தேர்தலை சந்திச்சிருவாருங்கிறது நம்மளோட விமர்சனம் இல்லை. அவர் ஏன் சந்திக்கலங்கிறதுக்கான பதில் அவர்கிட்ட தான் இருக்கு.
என்ன கேட்கறேன்னா அவரோட முதல் அறிக்கையிலே அவர் தெளிவுபடுத்திட்டாரு இல்லையா? அது திரும்ப திரும்ப நம்ம அதுக்குள்ளே போய் என்ன தெளிவுபடுத்தி என்ன தெளிவுபடுத்திட்டாரு? என்னோட நேரடி களத்துக்கு வர்றது வந்து இந்த படத்தை முடிச்சுட்டு நான் நேரடியா வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு வேற எந்த டைவர்ஷனுமே கிடையாது, முழுக்க முழுக்க அரசியல் தான், நான் மக்களோட இருப்பேன், மக்களை சந்திப்பேன். அப்ப ஏன் இப்போ வந்து டைலாக் கொடுத்துட்டே இருக்கேன் சார்? கட்சியோட அடிப்படை கட்டமைப்புகள் அமைக்கிறதுக்கான நேரம் இருக்குல்ல சார்? நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு ஒண்ணு இறங்கினா முழுசா இறங்கணும். அந்த படம் முடிச்சுட்டு வரேன், இந்த படம் முடிச்சுட்டு வரேன், அதை சம்பாதிச்சுட்டு வரேன்றதெல்லாம் வந்து அரசியலாங்க. சொல்லுங்க, அரசியல்ன்றது சாதாரணமானது இல்லைங்க. அதுவும் தமிழக அரசியல் சாதாரணமானது இல்லை. தமிழக அரசியல் என்றது ஏன் சொன்னீங்கன்னா, அதிமுக ஓட் பேங்க் எக்காரணத்தோடு மாறாது. திமுக ஓட் பேங்க் திமுக போகும், காங்கிரஸ் ஓட் பேங்க் பாஜக, அப்படி அவங்களுடைய ஓட் பேங்க் இருக்கு. இதை மீறி நீ அரசியலில் சாதிக்கணும்னு சொன்னால் மக்களோட மக்களாக நின்று களத்தில் இறங்கி அது இன்னும் 1 மாதம் கழிச்சு வருவேன், இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு வருவேன், இல்லை அந்த படம் பிடிச்சி கொடுத்துட்டு வருவேன் அப்படின்றதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது இல்லையா? இப்போ சமீபத்தில் இப்போ இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ல சார், இப்போ வந்து அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி அமைக்கிறாங்க. அப்போ வந்து 5 முனை போட்டியா இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது. அதாவது பிஜேபி அதிமுகவும் தனித்தனியாக நின்றா 5 முனை போட்டியா இருக்கும். அதுல வந்து விஜய் சேர்ந்து திருப்பி 4 முனை போட்டியா மாறும், அதிமுக கூட்டணி சேர்ந்தா 4 முனை போட்டியா மாறும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில திடீர்னு வந்து அதிமுகவும் பிஜேபி கூட்டணி அமைச்சிருது சார். இப்போ வந்து இதுக்கு வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி அமைச்சு அது வந்து ஒருவேளை அது வந்து மாற்று ஆட்சிக்கு வந்துச்சுன்னா, அடுத்து வர எலெக்ஷன் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா, மகாராஷ்டிரா மாதிரியோ இல்லை வந்து ஆல்ரெடி கர்நாடகாவில் நடந்த உதாரணங்கள் மாதிரியோ தமிழ்நாட்டில் மாறி பிஜேபி வந்து ஒரு பெரிய மாற்று சக்தியா, அதாவது 2வது சக்தியா உருவாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்படுது சார். அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? இல்லை, நிச்சயமா நீங்க வந்து ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுங்க. இப்போ வந்து எடப்பாடி எடுத்திருக்கிற இந்த முடிவு இருக்கு இல்லையா, இது என்னை போன்ற நபர்களுக்கு ஒரு வருத்தம் கொடுக்குது. பாஜக கூட போயிடுச்சு, இது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி. அதே நேரத்தில் பாஜக கூட இன்னைக்கு எடப்பாடி கை கோக்காம இருந்தா அதிமுக என்ற கட்சியை அழிச்சு அந்த இடத்துல பாஜக வந்துடும். எப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏற்கனவே டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா இப்படியெல்லாம் வச்சு ஆட்டம் காட்டியிருந்து கடைசியாக வந்து செங்கோட்டையனை இறக்கி களம் காட்டினாங்க. அப்போ களம் இவர் எடப்பாடி வந்து உஷாராயிட்டார். இப்போ வந்து என்ன ஆகும்னா, தேர்தல் நெருங்கும் போது கட்சியும் சின்னத்தையும் பிடுங்கி இவங்க தான் அதிமுகன்னு சொல்லிட்டு யாரையோ ஒரு குறிப்பிட்ட நபர்களை சொல்லிட்டு பாஜக தலைமை தாங்கும். என்டிஏக்கு தமிழ்நாட்டில் பாஜக தலைமை தாங்கி இருந்தாங்கன்னா அப்போ வந்து திமுகவா பாஜகவான்ற ஒரு நிலைப்பாடு தமிழ்நாட்டு அரசியலில் உருவாகிருக்கும். அதிமுக வந்து ஒட்டுமொத்தமாக காலி பண்ணியிருப்பாங்க. இதை உணர்ந்ததுனால தான் எடப்பாடி என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அதோட ஆட்டத்தை இப்படி இவனுங்க பண்ணுறானுங்கன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாரு, இவர் வந்து சரின்னு சொல்லி ஒத்துட்டு இப்போ பாஜக இப்போ வந்து கட்சியும் சின்னமும் இவரை விட்டு போவார். அப்போது அதிமுக தான் முடிவு. பாஜக எத்தனை சீட், 10 சீட்டா 15 சீட்டா 20 சீட்டான்னு அதிமுக தான் முடிவு பண்ணணும், தவிர பாஜக முடிவு பண்ண முடியாத நிலையை வந்து உருவாக்கி வச்சிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொலைநூறு, அதாவது நான் ஒரு திமுக காரனாக இருந்து பார்த்தா நான் பேசுறது வெறுப்பை ஏற்படுத்தலாம். நடுநிலையாக நீங்கள் சிந்திச்சிங்கன்னு சொன்னால், இங்கே தமிழ்நாட்டில் வந்து திமுக அதிமுக இந்த 2 கட்சிகள் மாறி மாறி இருக்கும்போது சிறுபான்மை மக்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் தான் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எடப்பாடி இந்த முடிவு எடுக்காம இருந்தால் அது வந்து அந்த இடத்துல பாஜக தான் வரும். அப்போ அது வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் போய் தமிழக அரசு எப்படி வட மாநிலங்கள் இருக்கோ அதே மாதிரி தமிழ்நாடும் அப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும். அப்போது இன்னைக்கு எடப்பாடி எடுத்திருக்க ஒரு முடிவு வந்து ராஜதந்திரமான முடிவாக தான் நான் பார்க்குறேன். என்னுடைய தனிப்பட்ட பார்வை. ஏன்னு சொன்னா அதிமுக அழிக்க விடக்கூடாதுரா அப்படின்ற விஷயத்துல எடப்பாடி வந்து கரெக்டா இன்றைய சூழலுக்கு நீங்க சொல்றது 100%. ஆனா பாஜகவோட வரலாறுன்னு இருக்குல்ல சார், அந்த வரலாறுங்கிறது வந்து எதிர்த்து அளித்தவர்களோட தோல்ல கை போட்டு அளித்த கட்சிகள் தான் அதிகம் ஆல் இந்தியா லெவல்லயே பார்த்தா அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு இல்லையா? இப்போ அதிமுகவோட கூட்டணி அமைச்சு ஒருவேளை அதிமுகவுக்கு வந்து மெஜாரிட்டி வராம கூட்டணி ஆட்சின்னு ஒண்ணு அமைஞ்சு இது எல்லாமே ஹைப்போதெட்டிக்கலா தான் பேசுறோம். அமைகிறப்போ இப்போ வந்து நாளைக்கு வந்து ஷிண்டே மாதிரி ஒருத்தரையோ இல்லை வந்து இதுல கர்நாடகாவில் நடந்த மாதிரியான ஒரு காட்சியோ இல்லை வந்து காஷ்மீர்ல அவங்கள்ட்ட நடந்த ஒரு மாதிரியான ஒரு காட்சியோ வந்து தமிழ்நாட்டில் பார்க்கறது. இப்போ நான் இந்த கேள்வி எதுக்கு கேட்குறேன்னா, நம்ம பேசுறது விஜய் டாபிக்ல இந்த கேள்வி எதுக்கு வருதுன்னா, இப்போ 3ஆவதா ஒரு சக்தி, அதாவது தேவைப்படுற ஒரு சக்தி வந்து 2வது சக்தியா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற பட்சத்துல தமிழ்நாடோட அரசியல் களத்துக்கு இன்னைக்கு தேவை வந்து விஜயா பிஜேபியாங்கிறது ஒரு கேள்வி இருக்குல்ல சார். இதுல அடிப்படையில அதிமுகங்கிற ஒரு கட்சியை வந்து எனி டைம் வந்து அழிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில பிஜேபி இருக்கும் பட்சத்துல
இப்போ மக்கள் நான் சொல்றது வாக்காளர்கள் வந்து அதிமுக பிஜேபி அப்படிங்கிறப்போ 2வது இடத்த வந்து ஏன் விஜய்க்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறப்போ நீங்க முன்னாடி பேசின மாதிரி அது வந்து 20% 18% வாக்காகவும் விஜய்க்கு மாறதுக்கான வாய்ப்பு இருக்காங்கிறது ஒரு அடிப்படையான கேள்விதான். இல்லை விஜய்க்கு அவ்வளவு சாதாரண மாற மாதிரி நீங்க சொன்னா ஒரு தேர்தல் 2 தேர்தல் தாக்கு பிடிச்சி அவர் அரசியல் நின்னார்னா 2-3 தேர்தலில் வந்து நீங்க சொல்ற மாதிரி 20 விழுக்காடு வாக்கு வாங்கலாம். அப்போ வந்து ஒரு தீர்மானிக்கப்படக்கூடிய ஒரு சக்தியா மாறலாமே தவிர, ஆனா இந்த தேர்தல் முதல் தேர்தலே அப்படி கிடைக்கும்னு சொன்னா எந்த நடிகருக்கும் அப்படி கிடைக்கல, இவருக்கும் கிடைக்காதுன்றது தான் என்னுடைய கணிப்பு. புரியுதுங்களா? ஏதோ ஒரு 10% அவர் நிக்கிற தொகுதியை அவர் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். நான் ஓப்பனாக சொல்றேன். யார் விஜய் நிக்கிற தொகுதியிலே அவர் ஜெயிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு நம்மளாம் சிந்திக்க வேண்டியதே இல்லை. இல்ல ஆட்சியை பிடிக்கிறதுங்க 2வது, அதாவது நான் சொல்றேன் 2வது இடமும் நீங்க என்டிஏ கூட்டணி தான் 2வது இடமும் வருதுன்னு வச்சுக்கிட்டாலுமே மக்கள் வந்து ஒரு 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 2வது இடமோ 1வது இடமோ என்டிஏ வரட்டும், 1வது இடமோ 2வது இடமோ திமுக கூட்டணி வரட்டும், அது அந்த இதுக்கு நான் வரல. நான் கேட்குற கேள்வி என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் வந்து 2வது இடத்த வந்து ஏன் விஜய்க்கு கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு கோட் கன்வர்ஷனா மாறி அதனால ஒரு 5-6% இன்க்ரீஸ் ஆகுமாங்கிறது ஒரு அடிப்படை. அதுதான் நான் ஏன் எப்படி மாறும், மக்களுக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்கணும். இல்லை வெறும் ஆர்வ கோளாறுகள் மட்டும் வந்து தீர்வுகள் கிடைக்காது சார். ஆர்வ கோளாறுல அடிப்படையில் வந்து விஜய் கொடுத்துருவோம் அப்படின்னா விஜய்க்கு எந்த அடிப்படையில் கொடுக்குது? இப்போ சீமான் இருக்காருன்னா கடந்த 15 ஆண்டுகளை களத்தில் நின்றுட்டு மக்களுடைய அரசனுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளுக்கு எதிர்த்து களமாடக்கூடிய ஒரு கள போராளியாவே நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா சீமான். அப்போ நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவா நீங்க வந்து திமுக வேண்டாம்னா ஆல்டர்னேட்டிவா சீமான் கிட்ட போகலாம் இல்லையா? நான் என்னுடைய இல்ல சீமான் வாக்குகளை கணிசமா வந்து விஜய் இந்த முறை உடைப்பாருங்கிறதும் இளைஞர்கள் அதெல்லாம் நினைச்சு கூட நீங்க பாக்காதீங்க. சீமான் கூட இருக்கு. சீமானுடைய ஓட் பேங்க் அப்படின்னா இப்போ ஒரு 10 ஓட் பேங்க் இருக்கு, 10 ஓட்டு இருக்குன்னு சொன்னா திமுகவுக்கு போறணும், அதிமுகவுக்கு போறணும், இல்லை காங்கிரஸ் பிஜேபிக்கு போறனோட சீமானுக்கு போறவங்க வந்து கொள்கை உறுதியோட தான் அந்த ஓட்டு போட்டிருக்கான். அவருக்கு 30 லட்சம் வாக்குகள் இருக்குன்னு சொன்னா அந்த கொள்கை உறுதியோடு போட்டவன். அவன் வந்து இன்னைக்கு வந்து இந்த சினிமா பிரபலத்தை வந்து மாறிடுவாங்கன்னு சொல்றதெல்லாம் நம்மளுடைய பலகீனம். அப்போ விஜய் எடுக்க போற வாக்குகள் யாரோட வாக்குகள்? யாருடைய வாக்குன்னா பொதுவா எல்லாருடைய வாக்குகளையும் எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அதுல விஜய் சீமானோட வாக்குகளையும் சீமானுடைய வாக்குகள் விஜய்க்கு மாறாதுங்க. நீங்க நல்லா நினைச்சீங்க, சீமானுக்கு போட்ட வாக்குகள் 10% செலவெல்லாம் போட்டிருக்காங்க சார். அதிமுகவும் திமுகவும் பிடிக்காதவங்களும் விஜய்க்கு சீமானுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆமா. அப்ப அதுல அதே மாதிரி கன்வர்ஷன் இதுக்கு விஜய்க்கு வரலாமா சார்? இல்ல அதுதான் அது விஜயுடைய அரசியல் இன்னும் நீங்க சொல்ற மாதிரி இன்னொரு படம் முடிச்சு வந்து முழுமையாக அவர் அரசியலுக்கு இறங்கணும். அப்புறம் இந்த தேர்தல் நேரத்தில் அவர் அமைக்கிற கூட்டணி அவர் யார் யார் கூட வச்சிருக்காரு, யார் யார் விரட்டுறாரு, அதன் பிறகு அவர் முடிவு தேர்தல் எவ்வளவு இருக்கு இல்லைங்களா? அடிப்படையில் உங்கள்ட்ட இருந்து தெளிவு அறிஞ்சுக்கிறது இல்ல நானும் அதுக்கு தான் சொல்றேன். அதனால வந்து இப்பவே நம்ம முடிவு பண்ணி குற்றாம்போக்கா வந்து பிகே பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு 10 கோடி ரூபாய் வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு வெளியே வந்துட்டு மீடியாவில் வந்து 20% விஜய் வாங்குவார்னு சொல்ற அளவுக்கு நம்ம இருக்கக்கூடாது. இல்ல அப்படி நம்ம கணிக்கல. நான் என்ன கேட்கிறேன்னா, விஜய் நீங்க சொல்ற மாதிரி கொள்கை பிடிப்போட சீமானுக்கு வாக்களித்தவர்கள் இருப்பாங்க. ஆமா. அது இல்லாம இவங்க 2 பேரும் வேணான்னு வாக்களித்தவரும் ஒரு கணிசமான பேர் இருக்கலாம். அப்ப அந்த கணிசமான பேர்ல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து விஜய்க்கு ஏன் போயிருமா அப்படிங்கிறது தான் என்னோட அடிப்படையான இல்ல வாய்ப்பு. அதாவது ஒற்றைப்படையில வருங்க விஜய்க்கு, ஒற்றை சதவீதத்துல வாக்குகள் வாங்கலாம். அதுவும் இவருடைய அரசியலுடைய இது என்ன இருக்குங்க, ஒரு பேச்சு கூட இதுவரையும் தெளிவான இல்லை. யார் சொன்னா இப்ப சொல்றேன் டேய் சொல்லுடா அப்படின்னா இப்ப சொல்றேன் 3 தடவை சொல்லிட்டு ஐயா நரேந்திர மோடி ஜி அவர்களே ஏண்டா இதை சொல்றதுக்கு நீ என்ன சொல்ற? பேர் சொல்லல உங்களை மாதிரி ஆட்களை விமர்சனம் பண்ணீங்க, யார் பேரையும் சொல்லல. அதுக்கு ஐயா 2 கை எடுத்து கும்பிட்டு ஐயா நரேந்திர மோடி ஐயான்றதுக்கு எதுக்கு நீ இவ்வளவு தயங்க சார்? சொன்னாலும் தப்புங்கிறீங்க, சொல்லலாம் தப்புங்கிறீங்க, என்னதான் சார்? இல்ல இப்படி சொல்லு, நீ பேர் சொல்றேன்னா மத்திய அரசுன்னு சொல்லிட்டா மத்திய அரசுன்னா மோடியை தான் குறிக்குது, மாநில அரசுன்னு சொல்லிட்டா மாநில அரசுன்னா ஸ்டாலினை தான் குறிக்குதுன்னு சொல்லி இப்படி அடிச்சேன்னா அது அரசியல். நம்ம நினைக்கிறது அவர் எப்படி சார் பேச முடியும்? அது கரெக்ட். ஏன்னா நாங்க சினிமாத்துவமா தான் நாங்க பேசுவோம், அப்படிதானே? அப்படி சொல்லல. நான் கேக்குறது என்னன்னா, அவர் பேர் சொல்லலங்கிறீங்க, பேர் சொன்னா இப்படி பேர் சொல்றீங்களேங்கிறீங்க. இல்ல நீங்க அது பேர் சொல்லாம இருந்துடலான்னு நீங்க சொன்ன பேர் இருக்க. நாளைக்கு பிரஸ் மீட் கொடுத்தாலும் பிரஸ் மீட் கொடுக்காம இருந்திருக்கலாம்னு சொல்லிடுவீங்க நாளைக்கு. இல்ல பிரஸ் மீட் என்பது இன்னைக்கு நெறியாளர்கள் நிறைய பேர் சின்ன பசங்க வந்துட்டாங்க. உங்களை மாதிரி மாற்று சிந்தனையோட எல்லாம் நிக்கிறாங்க, மைக்க தூக்கி நிற்பீங்க. மாற்று சிந்தனை எல்லாம் ஒண்ணும் இல்ல மாற்று சிந்தனைன்னா ஒரு எதிர்மறையான சிந்தனை. அவர் என்ன கேள்வி கேட்டாலும் அது இன்னைக்கு
இன்னைக்கு செய்தியாளர்கள் கண்டு பயந்து ஓடக்கூடிய அரசியல் தலைவர்கள் தான் நிறைய இருக்காங்க தமிழ்நாட்டில எல்லாம், இந்தியா முழுக்க நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு சில பேர் இன்னும் 10-15 வருஷம் சந்திக்காத இருக்காங்க. ஒரு காலம் இருந்தது, இவர்கிட்ட இந்த கேள்விதான் கேட்கணும், இவர்கிட்ட இந்த கேள்விதான் கேட்கணும். இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லை. எந்த கேள்வின்னா எந்த துடிச்சு ஜார்னலிஸ்ட் முடிச்சு நேரடியாக வந்திருக்கானுங்க வச்சு தீட்டுறானுங்க. எந்த கேள்வி கேட்கணும் தெரியாம கேட்கறாங்க. அதுக்கு சீமான் மாதிரி ஆள் தான் உட்காந்துட்டு எல்லாத்துக்கும் பதில் சொல்லி முடிச்சு சரியா தப்போ எதுவும் சொல்லிடுவாருங்கிறீங்க. உண்மை தானே. என்ன பிரச்சனை கான்ட்ரவர்சி ஆனாலும் பரவாயில்ல, கான்ட்ரவர்சி இருந்தாலும் சரி. அன்னைக்கு ஊடகவியல் ஒருத்தர் திரும்ப பாலியல் வழக்கு என்னடா பாலியல் வழக்குண்டா, நான் என்ன கன்னி பெண்ணை தூக்கிட்டு போய் சோளக்காட்டில் வச்சேன். இது மற்றவங்க என்ன பண்ண அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் இந்த விஷயத்துக்கு. அவர் என்ன சொல்றாரு, கடுப்பாயி வெறுப்பாயி பேசுறாரு. அது சரிங்கிறீங்களா நீங்க? சரியா தவறான்றது இல்லை. ஒரு ஊடகங்கள் எல்லாம் இருந்துட்டு இப்போ இறுதியா உங்கள்ட்ட நான் கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 3வது இடம் அப்படிங்கிறது தமிழக அரசியல்ல அதிமுக திமுக இதுக்கு அடுத்து 3வது இடம்ங்கிறது யாருக்கு நிச்சயமா சீமானுக்கு வரும். விஜய்க்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறீங்க. விஜய்க்கு 4வது வரும். 4 பேர் தான் மொத்தமே ஓடுறாங்க. சரி சார், நன்றி. உங்களோட நேரத்திற்கும் உங்களோட கருத்துக்களுக்கும் நன்றி சார். பார்ப்போம் மக்கள் என்ன ஃபீல் பண்றாங்கன்னு பார்ப்போம் சார். ரொம்ப நன்றி சார்.